وَإِذْ وَاعَدْنَا مُوسَىٰ 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِن بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. அன்றி தௌராத் வேதத்தை கொடுக்க மூசாவுக்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்திருந்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் அவர் திரும்பி வருவதற்குள்ளாகவே நீங்கள் வரம்பு மீறி ஒரு காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். ثُمَّ عَفَوْنَا عَنْكُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று இதற்கு பின்னும் நாம் உங்களை மன்னித்தோம். وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு தௌராத் என்னும் வேதத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்டத்திட்டத்தையும் நாம் கொடுத்தோம். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ ظَلَمْتُمْ أَنفُسَكُمْ بِاتِّخَاذِكُمُ الْعِجْلَ فَتُوبُوا إِلَى بَارِئِكُمْ فَاقْتُلُوا أَنفُسَكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِندَ بَارِئِكُمْ فَتَابَ عَلَيْكُمْ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. பின்னும் நினைத்து பாருங்கள், மூசா தன் சமூகத்தாரை நோக்கி, என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டதனால் பகுத்தறிவுடைய நீங்கள் கேவலம் ஒரு மிருகத்தை வணங்கி உண்மையாகவே உங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டீர்கள். நீங்கள் மனம் வருந்தி உங்களை படைத்தவனிடம் மீண்டும் உங்களிலுள்ள வரம்பு மீறியவர்களை நீங்களே கொன்றுவிடுங்கள். இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நன்மை தரும் என்று கூறினார். ஆகவே அவ்வாறு நீங்களும் செய்ததனால் உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டார். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُّؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً فَأَخَذَتْكُمُ الصَّاعِقَةُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. அன்றி நீங்கள் மூசாவை நோக்கி, நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாக காணும் வரையில் உங்களை நம்ப மாட்டோம் என்று கூறிய பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை பூகம்பம் போன்ற பெரும் சப்தம் பீடித்து கொண்டது. ثُمَّ بَعَثْنَاكُمْ مِنْ بَعْدِ مَوْتِكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. நீங்கள் அந்த பெரும் சப்தத்தால் இறந்துவிட்டதற்கு பின்னும் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக உங்களை நாம் உயிர்ப்பித்தோம். وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَمَا ظَلَمُونَا وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. அன்றி நாம் உங்களுக்கு மேகம் நிழலிடும்படி செய்து உங்களுக்காக உணவாக மண்ணு சல்வா என்ற
இருவகை உணவையும் இறக்கி வைத்து அவர்களை நோக்கி, நாம் உங்களுக்கு அளித்து வரும் பரிசுத்தமான இவைகளை புசித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தோம். எனினும் நம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் நமக்கொன்றும் தீங்கிழைத்து விடவில்லை, தங்களுக்கு தாமே அவர்கள் தீங்கிழைத்து கொண்டனர். وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَٰذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا وَادْخُلُوا الْبَابَ سُجَّدًا وَقُولُوا حِطَّةٌ نَّغْفِرْ لَكُمْ خَطَايَاكُمْ وَسَنَزِيدُ الْمُحْسِنِينَ. அன்றி உங்கள் மூதாதையர்களை நோக்கி, நீங்கள் இந்த நகருக்கு சென்று அதில் உங்களுக்கு விருப்பமான இடத்தில் விருப்பமானவற்றை தாராளமாக புசியுங்கள். அதன் வாயிலில் நுழையும் பொழுது தலை குனிந்து செல்லுங்கள். ஹித்தத்துன் எங்கள் பாவச்சுமை நீங்குக எனவும் கூறுங்கள். உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம், நன்மை செய்தவர்களுக்கு அதன் கூலி அதிகப்படுத்தியும் கொடுப்போம் என கூறியிருந்தோம். فَبَدَّلَ الَّذِينَ ظَلَمُوا قَوْلًا غَيْرَ الَّذِي قِيلَ لَهُمْ فَأَنزَلْنَا عَلَى الَّذِينَ ظَلَمُوا رِجْزًا مِّنَ السَّمَاءِ بِمَا كَانُوا يَفْسُقُونَ. ஆனால் வரம்பு மீறிக்கொண்டே வந்த அவர்கள் தங்களுக்கு கூறப்பட்ட வார்த்தையை மாற்றிவிட்டு கூறப்படாத வார்த்தையை ஹிந்ததுன் கோதுமை என்று கூறினார்கள். அவர்கள் இவ்விதம் மாற்றி கூறி பாவம் செய்ததனால் வரம்பு மீறிய அவர்கள் மீது வானத்திலிருந்து வேதனையை இறக்கி வைத்தோம். وَإِذِ اسْتَسْقَىٰ مُوسَىٰ لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِب بِّعَصَاكَ الْحَجَرَ فانفجرت منه 12 عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين. மூசா தன் இனத்தாருடன் தீர் என்னும் பகுதிக்கு சென்ற சமயத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு தண்ணீர் தேடிய போது நாம் அவரை நோக்கி, நீங்கள் உங்களுடைய தடியால் இக்கல்லை அடியுங்கள் என கூறினோம். அவர் அவ்வாறு அடித்ததும் உடனே அதிலிருந்து 12 ஊற்றுகள் உதித்தோடின. அவருடைய 12 பிரிவு மக்கள் அனைவரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை தெளிவாக அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது நாம் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மண்ணு மற்றும் சல்வா என்னும் உணவு பதார்த்தத்திலிருந்து புசியுங்கள், கல்லில் இருந்து உதித்தோடும் இந்நீரை பருகுங்கள், ஆனால் பூமியில் விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினோம்.